hello and welcome to Diya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி எதுவும் பார்க்க போறதில்ல. என்னோட வீட்ல நான் வளர்த்துட்டு இருக்க பிளான்ட்ஸ் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். மும்பைல என்னோட பால்கனில நான் வளர்த்துட்டு இருக்க செடிகள் அப்புறம் அதுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறேன் இது எல்லாத்தையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பூச்செடிகள் அப்புறம் மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்புறம் கிச்சனுக்கு தேவையான காய்கறிகள் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே வளர்த்துட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இங்கே மும்பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோரோவர் வந்து நிறைய பால்கனி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. நம்ம வீட்டில் மட்டுமே 4 பால்கனி இருக்குது. ஸோ ஒரு பால்கனியில் ஃபுல்லாக க்ரோட்டன்ஸ் அப்புறம் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ்டைல் ஃபர்ன் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு அது பார்க்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். அது ஃபுல் க்ரீன் ஸ்பைடர் பிளான்ட். இது ரெண்டுமே வந்து க்ரோட்டான் வெரைட்டி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. ரெட் ரோஸ் அப்புறம் பிங்க் ரோஸ் இருக்குது. இதுக்கு என்ன உரம் கொடுப்பேன் அப்படின்னாக்க வெறும் வெங்காயத்தோல், பூண்டு தோல், அப்புறம் டீ நம்ம போட்டுட்டு மீதம் இருக்கும் இல்லையா, அந்த தூள் வடிகட்டி தூள் இருக்கும் இல்லையா, அந்த டீ தூள் அப்புறம் முட்டை ஓடு இதெல்லாம் தான் வந்து ரோஸ்க்கு வந்து நான் வந்து உரமாக கொடுத்துட்ருக்கேன். ரொம்பவே நல்லாவும் வந்து பிளான்ட்ஸ் வந்து பூக்கள் வந்து நிறையவே பூக்கும். நீங்கள் வந்து பூ பூத்த உடனே வந்து அந்த ஸ்டெம்மை வந்து ஒரு 2 இலை விட்டு கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த பிரான்ச்சஸ் வந்து நல்லாவே வரும். என்னோடய ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து நான் இந்த உரம் தான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன உரம் கொடுப்பீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ரோஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு அழகு தான் இல்லையா. இந்த பிளான்ட் வந்து போத்தோஸ் மணி பிளான்ட். மோரோவர் எல்லார் வீட்லேயுமே இப்போல்லாம் வந்துட்டு இந்த மணி பிளான்ட் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம மண்ணுலேயும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பாட்டிலில் வந்து தண்ணி போட்டு அதுக்குள்ளேயும் நம்ம இந்த பிளான்ட்ஸ் வந்து வச்சு வளர்க்கலாம். இதுக்கு உரம் அப்படின்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே அழகாக வளர்ந்துடும். அதோட நல்லா வந்து இது க்ரீப்பர் அப்படின்றதுனால செவர்லலாம் ஏற்றி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வளர்ந்து வந்துடும். அடுத்து வந்து சங்குப்பூ, அப்ரஜித்தான்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்கும். ப்ளூ, ஒயிட், பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ்லலாம் இருக்கும். 2 விதை ஊர்லேருந்து கொண்டு வந்து நான் போட்டிருந்தேன். அதுலேருந்து தான் வளர்ந்து வந்தது. இதுக்கு உரம்னு வந்து மெயினாக நம்ம எதுவும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த பூக்களெல்லாம் வந்து சிட்டுக்குருவி வந்து நிறைய சாப்பிட்டுட்டு போயிடும். அதனாலேயே நிறைய பூ வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த பூ வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அடுத்து வந்து அந்தி மந்தாரை செடி பார்க்க போகிறோம். நார்மலாக அந்தி மந்தாரை வந்து நான் வந்து நல்லா டார்க் ரோஸ் கலர் அப்புறம் ஒயிட் கலரில் பார்த்துருக்கேன். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச் கலரில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த விதை வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை போட்டு வளர்த்தேன். ரொம்பவே அழகாகவே வந்துருச்சு. கலர் பாருங்கள், அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுக்கும் வந்து உரம்லாம் நான் எதுவும் கொடுக்கல. அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்ற நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமே நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் தான் வந்து பூக்கள்லாம் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஈவினிங் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து அப்படியே ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரும் இந்த பூ வந்து பூத்ததுக்கு அப்புறமா. அப்புறம் இந்த பூக்கள்லாம் நல்லா பூத்து ஓஞ்சதுக்கப்புறம் அதுலேயே வந்து விதை வந்து விட ஆரம்பிச்சிடும். இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு செடி வந்து வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து நெய்பர்ஸ்க்கெல்லாம் இந்த விதை வந்து கொடுத்து அவங்களும் வளர்த்துட்ருக்காங்க இந்த செடியெல்லாம். அடுத்து வந்து ஜாஸ்மின் பிளான்ட், மல்லிகைப்பூ செடி. இப்போது சீசன் இல்லை அப்படின்றதுனால இது வந்து பூக்களை ரொம்பவே நல்லா பூத்து வந்துட்டு நம்ம இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் வந்துட்டு ரொம்பவே புளிச்சிருச்சு 4 நாள் ஆச்சு அப்படின்னா நல்லா தண்ணி கலந்து அதை வந்து மல்லிகைப்பூ செடிக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து டியூப் ரோஸ் பிளான்ட், சம்மங்கி பூ அப்படின்னு சொல்லுவோம். மாலைகள் எல்லாம் வந்து கட்டுவோம். நீளமாக ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இது வந்து கிழங்கு வெரைட்டி. கிழங்குலேருந்து வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ என்னோடய வீட்டில் வந்து பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நல்லா கலைஞ்சி விட்டுட்டு ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வச்சு வளர்த்துட்ருக்கேன். இது ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ இது. அதோட இந்த பூ வந்து உங்களுக்கு காமிக்கணும் ரெஃபரன்ஸ் அப்படின்றதுக்காக என்னோட அம்மா வீட்டிலேருந்து அவங்கள எடுத்த ஃபோட்டோ, வீடியோ கிளிப்ஸ் அனுப்ப சொன்னேன். ஸோ அதை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த பூ வந்து ரொம்பவே மனமாக இருக்கும். அந்த இடமே வந்து பூத்திருக்க இடமே வந்து அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இதுக்கு வந்து முட்டை ஓடு வந்து உரமாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு க்ரோட்டான் வெரைட்டி சேர்ந்தது. கோடியம் பெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வந்து வளர்க்கலாம். இது வந்து ஒரு க்ரோட்டான்ஸ் பிளான்ட்டு தான். இது வந்து பூவெல்லாம் வந்து பூக்காது. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து ஒரு க்ரோட்டான் பிளான்ட்டு தான்.
பாம் அரைக்காய் இது பேர். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன தென்னை மரம் மாதிரியே இருக்கும். கோகனட் ட்ரீ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து இன்டோர்லேயும் நம்ம வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். நல்லா பெருசாவே வந்து வளர்ந்து வரும் இந்த செடி. இதுக்கும் ரொம்ப பெருசா உரம்லாம் தேவையில்ல. யூசுவலா குரோட்டான்ஸ்க்கு வந்து அவ்வளோவா உரம் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அழகா இருக்கும். பூ வந்து பார்க்குறதுக்கு நல்லா டார்க் ரோஸ் கலர்ல இருக்கும் இந்த பூ வந்து. இந்த செடி வந்து நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ரீசெண்டா வந்து ஒரு விளாக் போட்டிருப்பேன். ஜாதவ்காத் ஃபோர்ட் பூனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோர்ட்டுக்கு போயிருந்தப்ப இந்த செடி வந்து அங்கே நெறைய வச்சுருந்தாங்க. லைட்டா உடைச்சிட்டு வந்து வருமோ வராதோ அப்படின்னு யோசிச்சு தான் வந்து நட்டு வச்சுருந்தேன். பட் ரொம்பவே அழகா வளர்ந்துருச்சு. அதோட பூவும் நெறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூவோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. இந்த செடியோட பேரு. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. நான் அதையும் தெரிஞ்சுக்கிறேன். தென் இது வந்து என்னோட ஹால் பால்கனியில் உள்ள ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அப்புறம் குரோட்டான் பிளான்ட்ஸ், அப்புறம் அதுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இனி வந்து அடுத்து வந்து மெடிசனல் பிளான்ட்ஸ், அப்புறம் கிச்சனுக்கு தேவையான இந்த காய்கறிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னொரு ஒரு பால்கனியில் வந்து வச்சு வளர்த்துட்ருக்கேன். இது எல்லாமே வந்து வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான மெடிசனல் யூஸ்க்கு தேவையான பிளான்ட்ஸ் இல்லையா. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பிளான்ட்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு. ஒன்று நான் சொல்லிட்டு வரேன். என்னோட வீட்டில் வந்து மொத்தம் 25 பிளான்ட் பாட்ஸ் வந்து நான் வளர்த்துட்ருக்கேன். அதில் 10 வந்து இந்த பால்கனியில் உள்ள பாட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஆலோவேரா, கற்றாழைன்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு ஃபேஷியலுக்கு யூஸ் ஆகும், ஃபேஸில் பிம்பிள் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சூடு பட்டுச்சு வயிறு வலி அப்படின்னாக்க இதோட பல்ப் எடுத்து மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எல்லாமே வந்து சரியாயிடும். அடுத்து வந்து வெத்தலை வந்து நான் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்து வளர்த்துட்டு இருந்தேன். வெத்தலை வந்து நார்மலாக நம்மளால் வளர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் ஒரே ஒரு செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். 2 இலை தான் இருந்தது. அப்புறம் நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வந்து வெத்தலை பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 20 இலை வந்து இருக்கும் வெத்தலை இலை. இது க்ரீப்பர் அப்படின்றதுனால அதை நம்ம கயிறு கட்டி மேலே ஏற்றி விட்டோம்னா வளர்ந்துடும். இல்லைன்னா நார்மலாக இந்த சொரப்பாக இருக்கும் இல்லையா செவரு, அதை பிடிச்சி இது வந்து வளர்ந்து வந்துடும். இதுக்கு வந்து உரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீ தூள் இருக்கு இல்லையா, டீ குடிச்சிட்டு மீதம் இருக்க டீ தூள், அப்புறம் வாழைப்பழத்தூள், இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற வரை வற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா இலை வந்து பெருசு பெருசாக வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து சோயா பீன்ஸ். இது வந்து மார்க்கெட்டில் சோயா பீன்ஸ் வாங்கிட்டு வருவோம்ல, அது முளை விட்டுருந்தது. நல்லா முளைச்சிருக்கே, போட்டு பார்ப்போம்னு நினச்சி போட்டேன். செடியும் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. இப்போது காயும் பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. சோயா பீன்ஸும் காய்ச்சிருக்கு நல்லாவே. ஸோ இதுக்கும் வந்து நான் உரம்லாம் எதுவும் கொடுக்கல. இது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து அதுவாக வளர்ந்து வருது. அடுத்து வந்து லெமன் கிராஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செடி. இது இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுடுங்க. இந்த லெமன் கிராஸ் வந்து நம்ம சூப்பில் டீயில் போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய நான்வெஜ் ரெசிபிக்கெல்லாம் இது வந்து ஆட் பண்ணுவாங்க. டீயில் ஆட் பண்ணி குடிக்கிறப்போ ஒரு சூப்பரான அரோமா வரும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீட்டில் வந்து கண்டிப்பாக லெமன் கிராஸ் வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து கற்பூரவல்லி வந்து அஜ்வைன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பூரவல்லி வந்து சளி தொந்தரவு, இருமல், கோல்டு, காஃபி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செடி. அடுத்து வந்து கருவேப்பிலை செடி. நான் வச்சப்போ இப்படி தான் இருந்தது, இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு. அப்புறமா அதுவே வந்து வெயில் பட்டோன்னே நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. மழை நேரம் அப்படின்றதுனால சூப்பராக வளர்ந்துருச்சு. கறி லீவ்ஸ் வந்து நமக்கு கிச்சன் ஐட்டம் ரொம்பவே தேவைப்படுற ஒரு இன்க்ரீடியன்ட் இது. எல்லா ரெசிபிக்கும் நம்ம இது வந்து கருவேப்பிலை சேர்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லாவே பெருசாக பெரிய பெரிய இலைகள்லாம் விட்டு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அடுத்து வந்து துளசி வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப சின்ன செடியாக இருந்தது. அப்புறம் நல்லா வளர்ந்து பெரிய செடியாக வளர்ந்து வந்துருச்சு. இப்போது இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போது எல்லார் வீட்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்து துளசி செடி வந்து இருக்கும். டக்குன்னு இருமல், கோல்டு ஏதாவது வந்துச்சு, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கஷாயம் போடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி 5 இலை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் மார்னிங் அப்படின்னா சுகர் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் சொல்லுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துளசி வந்து டெய்லி வெறும் வயிற்றில் 5 இலை சாப்பிட்டுட்டு வாங்க. துளசி, கற்பூரவல்லி, அப்புறம் வெத்தலை, இது 3மே வந்து எல்லார் வீட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ இல்லைன்னா வாங்கி வச்சுருங்க. இது வந்து பெப்பர்மின்ட். இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க அப்படியே போலோ சாப்பிடும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் நம்ம த்ரோட்டில். மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு இலை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அன்றைக்கி. இந்த இலை வந்து பேட் பிரெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும், வாய் துர்நாற்றம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து பூசணிக்காய் செடி. இது வந்து நான் செடியாக வைக்கவே இல்லை. நான் காய்கறி தோல்லாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து வந்து செடிகளுக்கு உரமாக போடுவேன். ஸோ அதிலிருந்து வளர்ந்து வந்திருக்கு இந்த பூசணிக்காய் செடி. இது இன்னும் பூவோ காயும் வந்து இன்னும் காய்க்கலை. அடுத்து இது வந்து பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இருக்கும் இல்லையா, அதுதான். ஊர்லேருந்து இந்த மாதிரி 2 ஸ்டெம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன்.
அதையும் வந்து இந்த குருவி வந்து விட்டே வைக்கல. அப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக கிச்சன் பால்கனியில் கொண்டு போய் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்பவே நல்லா புஷ்ஷியாக வளர்ந்து சூப்பராக வந்துருச்சு. இதுக்கும் நான் வந்து உரம்லாம் அவ்வளோவா எதுவும் கொடுக்கல. வெறும் வெயில் பட்டே வந்து இது இந்த அளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடி வந்து 2 தான் வச்சேன். ஸோ 2 நல்லா புஷ்ஷியாக வருது. அடுத்தடுத்து நீங்கள் இலை வந்து கீரைக்கு உருகிறப்போ, சாப்பாடுக்கு உருகிறப்போ அடுத்து ஒரு ஸ்டெம்மை கிள்ளி பக்கத்துலேயே ஊனி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வளர்ந்து வந்துடும். இங்கே மும்பையில் வந்து பாலக்கீரை, மேத்தி தான் கிடைக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அரிய வகை. அதனால வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கேன். அடுத்து வந்து புதினா செடி. புதினா நான் வந்து வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ அதில் வந்து எல்லாமே கருகிடுச்சு. இந்த புதினா செடியும் வந்து என்னோடய அம்மா வீட்டில் இருந்தது. அதை வீடியோ கிளிப் பண்ணி உங்களுக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. புதினா செடிக்கு வந்து என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா, வெறும் அரிசி களையிற தண்ணி இருக்கும்ல, நம்ம டெய்லி சாப்பாடுக்கு வைக்கிற அரிசி வந்து களைஞ்சு தண்ணியை வந்து கீழே ஊற்றுவோம். ஸோ அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு வந்தாலே நல்லா வந்து ஒவ்வொரு இலையும் நல்லா பெருசு பெருசாக நமக்கு தடியாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கிடைக்கிற தக்காளி, இந்த பச்சை மிளகாய், இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள்லாம் வந்து சும்மா இந்த மாதிரி உரசாக்கு இருக்கும்ல, அரிசி சாக்கு, அதில் மண் போட்டு அதில் வந்து விதை போட்டு வளர்த்துட்டு வந்தீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துடும். அப்புறமா அதை வந்து பெரிய பாட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றி வைக்கலாம். இதுக்காக வந்து பாட்ஸ் வந்து கடையில் வாங்கி செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. செடி வளர்க்குறது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஹேபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட கார்டன் டூர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தென் டேக் கேர் அண்ட் பபாய்.